அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி நீட்டு 1.5 அடி அகலம், ஆழம் வந்து ஒரு தரைமட்டத்துக்கு கீழே 8 அடி, தரைமட்டத்துக்கு கீழே 8 அடி உள்ள கன செவ்வகமான ஒரு குழி. இதை வந்து 4 புறமான இரும்பு வலிமையான இரும்பு தகட்டால் வச்சுருக்கிறோம். சரியா? இது வந்து நிரந்தரமான அமைப்பு. சுற்றிலும் மண்ணால் மூடிடுவோம். இது உள்ள நீண்ட கோடுகளாக வரி கோடுகளாக உள்ளே வந்து போட்டிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோடுகள் என்ன சொன்னால் உள்ளிருந்து இரவு பகலும் வெப்பத்தை கடத்திட்டே இருக்கும். அதாவது ஒரு குடி எடுத்தால் எப்படி காயும், சதுரமான குடி எடுத்தோம்னா வேகமாக காயும். அதனால சதுர வடிவில் குடி எடுத்துக்கிறோம், வேகமாக காயும். இந்த குடியை வந்து வெளிப்புறமான கட்டி ஒரு நிரந்தரமான அமைப்பு. இந்த மாதிரி தொழிற்சாலை சுற்றி ஒரு 25 மீட்டர் செய்யணும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆழ்ந்த 8 அடி ஆழத்துக்கு அடுத்த ஆண்டு மழைக்காலத்தில் நீர் நிற்கும். ஒரு 8 அடி குளத்தில் எவ்வளோ தண்ணி நிற்குமோ அந்த அளவுக்கு இந்த குடியை நம்ம உள்பக்கம் பார்த்தோம்னா தெரியும் நீர் நிறைஞ்சு நிற்கிற. அப்போ இந்த இடத்துல மட்டும் 8 அடி ஆழத்துக்கு